கொஞ்சம் மறதி ஜாஸ்தி இல்லையா? இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு யார் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டா அப்பாக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், தாத்தாக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மறந்து விடுகிறோம். தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார் என்பதை, விவசாயத்தை காப்பாற்றியது தலைவர் கலைஞர் என்பதை சொல்லித்தர மறந்து விடுகிறோம். அதனால் நாம் இந்த கல்வியை பெறுவதற்கு, இந்த நிலையை பெறுவதற்கு, அடைவதற்கு என்ன தியாகங்களை செய்திருக்கிறோம் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். தமிழர்களுக்கு மறதி அதிகம், ஒக்கூரில் கனிமொழி எம்பி பேச்சு. கனிமொழி கருணாநிதி சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் இன்று நடைபெற்ற திமுக நிர்வாகிகளுள்ள திருமண விழாவில் இன்று மதியம் சுமார் 12 மணியளவில் கலந்து கொள்ள வந்த அவர், மணமகன் மணமகள் பெயருக்கு பின்னால் அவர்கள் படித்த படிப்பை போட்டுள்ளனர். குறிப்பாக மணமகள் எழில்நிலா BSc CPPT என்ற படிப்பை படித்து உள்ளார். இந்த படிப்பை இப்போதுதான் நான் கேள்விப்படுகிறேன் என்றும், இந்த படிப்பு என்பது இருதய சிகிச்சை செய்யும் போது நுரையீரல் தொடர்ந்து இயங்குவதற்காக டெக்னீஷியன் படிப்பாகும். இவர்கள் இல்லை என்றால் அந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியாது. அப்படி ஒரு படிப்பை படித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை பெண்கள் இதுபோன்ற பட்டங்களை பெறுவது என்பது சர்வசாதாரணமாக ஒன்றாக இருக்கிறது. அதற்கு காரணம் யார் என்றால் திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர்தான். தமிழ்நாட்டில் இளைஞர்களும் பெண்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார். கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன் பெண்களை படிக்கவே விடமாட்டார்கள். ஆண்கள் சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் படிக்கலாம், மற்றவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஆனால் இன்று சர்வசாதாரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பட்டதாரி உருவாகியுள்ளனர். நாம் எத்தனை தியாகங்களை செய்து இந்த திட்டத்தில் உரிமைகளை பெற்றவர்களாக சுயமரியாதையுடன் இருக்கிறோம், சமூக நீதி சுயமரியாதையுடன் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டும். ஏனென்றால் தமிழர்களுக்கு மறதி அதிகம் என்றார். மின்சாரத்தை கொடுத்தது கலைஞர் என்று அப்பாக்களுக்கும் தாத்தாக்களுக்கும் தெரியும், தற்போது உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. விவசாயத்தை காப்பாற்றியவர் தலைவர் கலைஞர். அவர்தான் இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தார் என்பதை சொல்லித்தர மறந்து விடுகின்றோம். இந்த கல்வியை பெறுவதற்கு தியாகங்களை செய்திருக்கின்றோம் என குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்றார் கனிமொழி. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இல்லைங்க, சில பேர் நிறைய கனவுகளோடு, நடக்கவே முடியாத கனவுகளோடு இருப்பார்கள். அதனால் அந்த காழ்ப்புணர்விலே சில விமர்சனங்களை வைப்பார்கள். நல்லா தெரியும் எல்லாருக்குமே அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தமிழ்நாட்டுக்கு பல முதலீடுகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவங்க வெளிநாடு சென்று அமெரிக்காவிலே மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் சந்தித்து அவங்களோட MOU சைன் பண்ணி அந்த நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறது. எல்லா விதங்களிலுமே, எல்லா இண்டெக்ஸஸ்லுமே இன்னைக்கு தமிழ்நாடு முதலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் என்பது காழ்ப்புணர்வு தவிர